இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் திருவசனம். ஏனெனில் என் நிலையிலும் மனநிறைவோடு இருக்க கற்றுக்கொண்டேன். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். அனைவரும் எப்படியாயிருக்கிறீர்கள்? வீட்டில் அனைவரும் சுகமா? எந்த அச்சமும் கவலையும் இந்த காரியம், இந்த விஷயம் கை நழுவி போய்விட்டதே என்ற எண்ணமோ உங்களுக்கு வேண்டாம். அப்படி கை நழுவி போயிருந்தாலும் அதைவிட பெரியவற்றை நீங்கள் காண்பீர்கள். இந்த உலகில் நாம் வாழும்போது ஏதோ ஒரு குறைவு இருக்கத்தான் செய்யும். அதனால்தான் இன்றைய வசனம் கூறுகிறது, என் நிலையிலும் மனநிறைவோடு இருக்க கற்றுக்கொண்டேன் என்று நாம் சொல்ல வேண்டுமா? வாழ்க்கை, அதில் வறுமையோ வளமையோ, பசியோ அறுசுவை உணவோ, நிறைவோ குறைவோ, என் இயேசு என்னுடனே இருந்து எனக்கு வலுவூட்டுகிறார், என்னால் எதையும் செய்ய முடியும் என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். அதுதான் நம்மை முன்னேறி செல்ல உதவும் நண்பர்களே. உதாரணமாக, போர் சதா காலமும் நடந்து கொண்டிருந்த ஒரு தேசத்தில் இருந்த கிறிஸ்துவ பாதிரியார் கூறினாராம், என்னை 3 முறை விஷப்பாம்பு இந்த தேசத்தில் கடித்தது. 3 முறையும் இயேசு என் உயிரை காப்பாற்றினார். நாங்கள் இருந்த பகுதியில் குண்டு வீசப்பட்டது. அதிலிருந்தும் என்னை இயேசு காப்பாற்றினார். சில நாட்களில் உணவு நிறைய கிடைக்கும், பலர் கொண்டு வந்து தருவார்கள். சில நாட்களில் உணவே கிடைக்காது. எல்லா நிலையிலும் நாங்கள் நம்பிக்கை இழக்காமல் வாழ்ந்தோம், கூடி ஜெபித்தோம், இருப்பதை பகிர்ந்து இயேசுவிற்காக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தோம், மறைபருப்பு பணி செய்தோம், என் நிலையிலும் மனநிறைவோடு வாழ்ந்தோம். இவர்கள் எல்லாம் அனுபவித்த துன்பங்களை பார்க்கும்போது நாம் படுவது எல்லாம் பாடுகள் என்று கூட நம்மால் கூற முடியாது, கூறவும் கூடாது. பாருங்களேன், பாம்பு கடி, சுற்றிலும் சண்டை, உணவு இல்லாத நிலை, அதன் மத்தியிலும் இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்ட பலர் இந்த உலகில் என்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றனர். நாம் என்ன செய்கிறோம்? ஒரு 5 மார்க் குறைந்து விட்டால் அழுகை, நினைத்த படிப்பு, நினைத்த வேலை அமையவில்லை என்றாலும் மனச்சோர்வு அடைகிறோம். நினைத்த காரியம் சற்றே தாமதித்தால் உடனே ஜெபிப்பதில்லை. இயேசுவையையும் திருப்பலியையும் அன்னை மரியையும் ஜெபமாலையையும் குடும்ப ஜெபத்தையும் மறந்து வாழ்வது, இது சரியான கிறிஸ்துவ வாழ்க்கை முறையா? சிந்தியுங்கள். எப்படியான நிலையிலும் இயேசுவின் மேல் நாம் கொண்ட நம்பிக்கையை கைவிடாமல் பவுலையும் சீலாவையும் போல துன்பத்திலும் துதிக்க கற்றுக்கொண்டால், அது எப்படிப்பட்ட சிறையிருப்பாக இருந்தாலும் அந்த சிறையின் கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படும். நீங்கள் காரியத்தை சாதித்து முன்னேறி செல்வீர்கள். எந்த நிலையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்போது உங்களிடத்தில், உங்கள் வீட்டில், நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களை தேடி வந்து இயேசு உங்களை ஆசிர்வதிப்பார். இந்த நம்பிக்கையோடு இன்றைய நாளை துவங்குங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, எந்த நிலையிலும் மனநிறைவோடு நன்றியுள்ள உள்ளத்தோடு வாழ கற்றுத்தாரும். போதும் என்ற மனதையும் எங்கள் பொறுமையுள்ள நடத்தையையும் காண்கின்ற நீர் எங்களுக்கு வலுவூட்டுவீர், ஆற்றல் அளிப்பீர். ஆச்சரியமான காரியங்களை எங்கள் வாழ்வில் நாங்கள் காண செய்வீர். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.